शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः नमो वेदान्तवेद्याय भुवनेश्वरी नमो नमः श्रीमद् सद्गुरु शांतानंद महास्वामिகளுடைய परिपूर्ण अनुग्रहத்தினாலும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலும் தொடர்ந்து செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நட்சத்திர மண்டல சண்டி ஹோமத்தில் 31வது முறையாக இந்த புவனேஸ்வரி கோவிலில் பெங்களூரு ஸ்ரீ புவனேஸ்வரி பக்த மண்டலி அறக்கட்டளை மற்றும் இந்த ஊர்வாழ் மக்கள் அனைவருடைய ஒரு ஒத்துழைப்பினாலையும் அனைத்துலகத்தில் இருக்கக்கூடிய பக்த மண்டலி சார்பாக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு ஒத்துழைப்பினால இந்த 27 நாட்கள் தொடர்ந்து இந்த சங்கல்பம் செய்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நாகேஸ்வர சுப்பிரமணிய மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள் மார்க்கண்டேய புராணத்தில் மகரிஷிகள் நமக்காக கலியுகத்தில் உடனடியாக பலனை பெறுவதற்காக இந்த 700 மந்திரங்களை கொடுத்துள்ளார்கள். அப்பேற்பட்ட மந்திரத்தை நித்தியபடியே படிக்கணும். ஏபிஸ்தவைஷ்டமாம் நித்யம் ஸ்தோஷ்யதே சமாஹிதா. ஆனந்தமா மனசை வைத்துக் கொண்டு நித்தியபடி நாம் இதை படித்தோமேயானால் நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் ஒரு ஆபத்தும் வராது. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மதுரைவதம், மகிழாசுரவதம், மகிழாசுர சைன்ய வதம், சேனானி வதம், ரட்டவீர வதம், சுப்பனிசும்பவதம், இது அத்தனையும் இந்த 700 மந்திரத்துக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு துக்ககரமான எண்ணங்கள், நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு அகன்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நித்தியமும் படிக்க முடியலைன்னா ஒரு கிருஷ்ண அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களையாவது இதை படிச்சு அப்பாவுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அப்படி நாம் அனுகிரகத்தை பெற்றோமேயானால் ஒருபொழுதும் நமக்கு தரித்திரம் வராது, அன்பினால் ஏற்பட்ட பிரிவு வராது. அன்பா இருக்கிறார்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள் தெரிந்ததேயானால் மனசு ரொம்ப பதபதைக்கிறது. செய்வ இஷ்ட வியோஜனம் பவிஷ்யதி ந தாரித்ரியம். ஒருபொழுதும் ஏழ்மை வராது, அன்பின் பிரிவு ஏற்படாது. சத்ருக்களாலோ நெருப்பாலோ திருடர்களாலோ நமக்கு பயம் வராது. அஸ்திர சஸ்திரங்களினால நமக்கு எந்த விதமான பேராபத்தும் வராது. ஆகையால் என்னுடைய மகாத்மியத்தை படிதலியம் சமாதிதை எப்பையும் படிக்க வேண்டும். அப்படி படிக்க முடியவில்லை என்றால் ஸ்ரோதமியன்று சதா பக்தியா பரம் ஸ்வஸ்தேனம் தது. காதாலையாவது கேட்டோமேயானால் நமக்கு நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உபசர்கா நசேஷாஸ்து மகாமாரி சமுத்பவா. இந்த அம்மன் போன்றது இந்த வெய்ய காலத்துல தான் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பெரியம்மி சிறியம்மி இந்த வியாதிகளாகவும் அந்த வியாதி பயங்கள்லாம் நமக்கு வராது. அதே மாதிரி மனசால ஏற்படக்கூடிய துக்கம், சரீரத்துக்கு வரப்படக்கூடிய துக்கம், இது அத்தனையும் நமக்கு இந்த தேவி மகாத்மியத்தை கேட்பதாலேயே நமக்கு எல்லாம் நம்மளை விட்டு அகன்றுவிடும். எத்தைகள் பட்டதே சமயத்து நித்தியம் ஆயத்தனே மமா. எங்கே இந்த தேவி மகாத்மியம் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்தை விட்டு என்னுடைய சக்தி ஒருபொழுதும் அசையாது. சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம். நான் நிலையாக சாநித்தியமாக அங்கேயே இருப்பேன் அப்படின்னு
இந்த 12வது அத்தியாயத்தில் அம்பாளே நமக்கு வரம் கொடுக்கிறாள். ஜானதா ஜானதாவாபி பலி பூஜா தசாகிருதா. இது அர்த்தம் தெரிஞ்சோ அர்த்தம் தெரியாமலோ நீ படித்தையானாலும் காது வாங்கி கொண்டையானாலும் உனக்கு நான் அனுகிரகம் செய்கிறேன். அப்படி உன்னாலும் நித்தியப்படி படிக்க முடியல, 15 நாளைக்கு 3 திருப்பு படிக்க முடியல, என்னப்பா பண்ற? இந்த சரத்நவராத்திரி புண்ணிய காலத்துல வருஷத்துல ஒரு திருப்பாவது சரத்காலே மகா பூஜா கிரியதேயாஜவார்ஷினி தஸ்யாம் அமேகம் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதா. இந்த சரத்நவராத்திரி புண்ணிய காலத்திலேயாவது ஒரு திருப்பு இந்த பாராயணத்தை நீ காலால கேட்டேன்னா உனக்கு அத்தனை விதமான புண்ணியங்களும் ஏற்படும். உன்னை விட்டு அத்தனை விதமான சாபபாப தோஷங்களும் விலகும். நம்ம சிங்கேரி ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா அந்த 9 நாளைக்கு இந்த 13 அத்தியாயத்தை நிறுத்தி நிதானமா படிப்பார். இப்போதான் அந்த சத்ரா டிவியில அந்த ப்ரோக்ராம் வந்துருக்கு. இந்த 9 நாளைக்கு 13 அத்தியாயத்தை நிறுத்தி நிதானமா படித்து எல்லா காலையும் விழட்டம்னு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்ப பராக்கிரமங்களில் வேலும் யாருமே நிர்பயக்குமார். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் வராது. நாம நிர்பயமா பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கலாம். ரிபவா சக்ஷயமி ஆந்தி கல்யாணஞ்ச உபபத்தியதே. நம்மளை யாரு எதிரி அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்களால் நம்மள்கிட்ட அந்யோன்யமாகி விடுவார்கள். சங்காத பேரே ஜனரணா மைத்ரீகரணமுத்தமம். ஒற்றுமை ஏற்படும். ஏழ்மையின் நம்மளுடைய ஒரு எதிரிகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகி எதிரிகளும் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அதனால உலகத்தில் எத்தனையோ சாந்தி இருக்கு. அந்த சாந்தி மந்திரங்களை காட்டிலும் சாந்தி கர்மாணி சர்வ தர்மணி சர்வத்ர ததா துஸ்வப்னம். சில பேருக்கு ஒரு படுத்து தூங்கும் பொழுது சொப்னம் தாறுமாறாகும். அந்த மாதிரி சொப்னம் வருவாங்கன்னா இதை காதால கேட்டாலே அந்த சொப்ன பயங்கள்லாம் நீங்கும். கிரக பீடா சுச்சோக்ராசு மகாத்மியம் ஸ்ருணுயாம் மமா. இப்ப ஜோசியர்கிட்ட போறோம், அவர் நிறைய கிரக பாதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா ராகு கேது சனி இதெல்லாம் பார்த்து அவர் நம்மகிட்ட ஒரு பயப்படுத்தினா கூட அந்த பயமெல்லாம் போயிடுப்பா. உபசர்காஸ்ரமம் யாந்தி கிரகபீடாஷ்டதாருணா. ஒரு பொழுதும் உனக்கு அந்த உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தன்மையினால உனக்கு பாதிப்பு வராது, துஸ்வப்னம் வராது. உனக்கு அப்படி ஏதாவது உனக்கு கெட்ட சொப்னங்கள் வந்தா கூட அது நல்ல சொப்னமாக மாறும். சுஸ்வப்னம் உபஜாயத்தே. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கிரக பீடைகள்லாம் ஏற்படும். கண் திருஷ்டி ஓமல் இதெல்லாம் வரும். பாலகிரகா விபூதானாம் பாலானாம் சாந்திகாரகம். குழந்தைகளுக்கு நல்ல தீர்காயுசு கலை புஷ்டி வீரியம் தைரியம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடியதுப்பா. குருவருத்தானாம் அசேஷானாம் பலஹா நிஜனம் பலம். எத்தனை விதமான துக்கம் வந்தாலும் அத்தனையும் உன்னை விட்டு போயிட்டு ரட்சோபூத பிசாஜானாம் பதனாது ஏவ உத்தரம். பெரும் வீட்டில் பார்த்தோம்னா குழந்தைகள் டிப்ரெஷனா கண்ணாடி உடைக்குது, டிவி உடைக்குது, லேப்டாப் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு அப்பா மாசம் லோன் போட்டு வாங்கினாருன்னா அதை பட்டன் போட்டு உடைக்குது, போனை தூக்கி போட்டு உடைக்குது. கேட்டால் குழந்தைக்கு டிப்ரெஷன் மாத்திரை அதெல்லாம் இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தில் சொல்றது. இதெல்லாம் வரும் நமக்கு இந்த கலியுகத்துல இத்தனை சிரமங்களும் வரும். இதெல்லாம் நமக்கு இதை விட்டு ரட்சோபூத பிசாஜானாம் பட்டனாது ஏவநாசனம். அப்படி இருக்கிறவர்களுடைய வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த தேவி மகாத்மியத்தை ஒரு வீட்டுல ஒரு பாராயணம் பண்ண சொல்லி அவருக்கு தட்சிண தாம்பூலம் கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு துன்பங்கள்லாம் வரும். நாம் பயந்துட்டு டாக்டர் போனோம்னா அவன் இல்லாத டெஸ்ட்லாம் எடுத்து ஒரு குடி கைகளே மாத்திரை கொடுத்து குழந்தைய தூங்க வச்சு இன்னும் கொஞ்சம் புத்திய சிரமப்படுத்தி விடுறான். அதனால இந்த மாதிரி ரட்சோபூத பிசாஜானா பட்டனாது ஏவ நாசனம். இதை படிச்சாலே ரட்சசுகள் பிசாசுகள் இதெல்லாம் தசவித பூதாவேஷம் பேர்.
நாம் மனிதர்களா இருப்போமே தவிர நமக்கு அறியாம 10 வித பூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள பூந்துருவோம். அதனாலதான் நல்ல செஞ்சு பேசிட்டே இருப்பான். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு படப்படாத சண்டை விடுவோம். என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனால எழுதுனதுலேயே உங்களுக்கு பார்த்தா சிரிச்சு ஆனந்தமா பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிடலாம், துணி துவப்பான், துணி ஆயம் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனா இப்படிங்கிறதுக்குள்ள படப்பட சண்டை வந்து இது தூக்கி உடஞ்சு அதை தூக்கி உடஞ்சு நீ வேண்டாம் நான் வேண்டாம் பயிர் தூக்கி போட்டு போடும். இந்த மாதிரி சிரமங்கள்லாம் போகணும்னா இந்த தேவி மகாத்மாம்பா கலவு சண்டி நசம்சயா அத்தனை விதமான சாப்ப பாப்ப தோட்டத்துக்கு பரிகாரம் இந்த சண்டி ஹோமம் தான். அந்த தவிர வேற எதுவும் இந்த கலியுகத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி விப்ராணாம் போஜனீர் ஹோமி புரோஷணீஹி அஹர்நிஷம் பிரீதிர்மே கிரியதே சாஸ்மின் சகத்சு சரிதே ஸ்ருதே. ஒரு திருப்பாவது இதை கேட்கணும். சுருதம் ஹரதி பாபானி ஆரோக்கியம் பிரயச்சதி. இது காதார கேட்டோம்னா அனைத்து விதமான பாவங்களும் போய் நல்ல ஆரோக்கிய அபிவிருத்தி ஏற்படும் என்று இந்த 12வது அத்தியாயத்தில் பலன் சொல்லியிருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைகளே கம்மியா தான் இருக்கு. வீட்டில் இருந்தா குழந்தை 1-2 தான் இருக்கு. அது போறதுக்கே ரொம்ப நிறைய பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஆக்கிரமிப்பு போக வேண்டியது. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு திறனாளி பாதைகள்லாம் இருந்ததுன்னா போகணும்னா என்ன பண்றது? அது இந்த சட்டி போகிறதுனால கண்டிப்பா போகணும்னு அம்பாள் சொல்லி கடைசியில யாவத் பூமண்டலம் தத்தே யாவத் திஷ்டதி மேதின்யாம் தாவத் சந்ததி புத்திர பௌத்திரகி. இந்த உலகம் இருக்கிற மட்டும், இந்த பூமி இருக்கிற மட்டும் இந்த ஹோமம் பண்றவர்கள், இந்த பாராயணம் பண்றவர்களுடைய சந்ததிகள் அபிவிருத்தி வாழையடி வாழையாக இருக்கும் என்று இந்த 700 மந்திரத்துக்குள்ளேயே நமக்கு மகரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகாமந்திர ஹோமம் இங்கே 27 நாள் நடந்தது. இப்போ வந்து அது 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்தேன். நான் 3 நாள் வந்துட்டேன். பகவானோட அனுகிரகத்தினாலையும் அம்பாலோட அனுகிரகத்தினாலையும் உங்களோட ஒரு ஆசீர்வாதத்தினால 3 நாள் வந்துட்டேன். அதனால இது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க 27 நாள் ஹோமம். இது அப்படியே நமக்கு மிகுந்த புண்ணியமா கிடைக்கக்கூடிய காரியம். இதுல அத்தனைக்கும் நம்ம இது பொறுப்பாக இருந்து இங்க நம்ம இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் கிரிஜா மாமி அப்புறம் பெங்களூர்ல இருந்து வந்து 1 மாசம் கூட இங்கேயே தங்கி இந்த தம்பதிகள் கீதா மாமி தம்பதிகள்லாம் இங்கேயே இருந்து மற்ற இத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி இன்னும் எந்தெந்த தொகைகளை ஹோமம் பண்ணணுங்கிறத காத்தாலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூக்கமே 12 மணி மேலே தான். அது வரைக்கும் இந்த ஹோமத்தை பற்றியே கதையேக சிந்தனையாக இருந்து இந்த ஹோமத்தை ரொம்ப அற்புதமாக செய்து வருகிறார்கள். இங்கேயும் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கும். 2008 இங்கே இருக்கிற அரங்காவலர்கள் என்னென்ன சங்கல்பம் செய்து இந்த புவனேஸ்வரியை பிரதிக்கப்பட்டு எப்படி நடக்கணும்னு நினைக்கிறார்களோ அப்படி வாழையடி வாழையாக அதுவும் நடக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பூஜா ஹோமங்கள் நடந்து அனைவருக்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய அருளும் ஸ்ரீ சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று தினமும் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். குருதேவ தத்தா. ஜெய ஜெய புவனேஸ்வரி. பூர்ணாகுதி தோன்றுமாக. चंडिका परमेश्वरी नमो नमः. सकंजुगं वज्रमदमर्पयामि नमः स्वाहा. श्रीमाता श्री महाराज्ञी श्रीमत्सिंहासने चिदग्निकुण्डसम्भूते देवकार्यसमुद्यते उद्यद्बाणुसहस्राभे चतुर्बाहुसमन्विते रागशाढ्ये क्रोधाकाराङ्कुशोज्वले मनोरूपेक्षुकोदण्डे पञ्चतन्मात्रसायके निजारुणप्रभापूरमज्जद्ब्रह्माण्डमण्डले चम्पकाशोकपुन्नागसौगन्धिकलसत्यजे जय जय श्री चण्डिका परमेश्वरी नमः. प्रथमभूषणं माङ्गल्यसूत्रं समर्पयामि नमः स्वाहा. ओम योपान
पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमावापां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चण्डिका परमेश्वर्यै नमः पुष्पमालां फलमालां समर्पयामि नमः स्वाहा चित्रपुरन्दा द्रुपदा विश्वजर्षणी अत्रा कथाक्षरा सन्निविष्टा अधिष्ठायी नाम जरा पुराणी महत्तरा महिमा देवताना नवयोनीर्नवजग्राणि दीधिरे नवैवयोगा नवयोगिनीश्च नवानाञ्चक्रे अधिनाथास्यो नवभद्रा नवमुद्रा महीना एकादादीति प्रथमादा नवादीति आदो नविंशदादो न त्रिंशते चत्वारिंशदतित्रसमिधांशतीरिव मातरो मा विशन्तु ऊर्ध्वज्वलज्वलज्योतिरग्रे तमो वैतिरष्टीनमजरन्तद्रजोऽभूत् आनन्दनं मोदनं ज्योतिरिन्दोरेदां वै मण्डला मण्डयन्ति चित्रज्यरेखाः ददनानि भूमे त्रिविड्डपा त्रिगुणा त्रिप्रकाशाः एतत्पुरं पूरकं पूरकानामत्र प्रथेते मदनो मदन्या मदन्तिका मानिनी मङ्गला च सुभगा च सा सुन्दरी शुद्धमत्ता लज्जामतिर्तुट्टिरिष्टा च पुष्टा लक्ष्मीरुमाललिता लालपङ्क्ति इमां विज्ञाय सुधया मदन्ति परिश्रुता तर्पयन्तः स्वपीठाम् नागत्यपृष्ठे महतो वदन्ति परन्धामत्रैपुरञ्जा विशन्ति कामो योनिः कमला वज्रपाणिर्गुहाहसा मातरिश्वाभ्रमिन्द्रः पुनर्गुहारकला मायया च पुरूज्यैला विश्वमातादिविद्यु षष्ठं सप्तममथवह्निदारथिमत्या मूलत्रिकमादेशयन्तः कथ्यङ्गविङ्कल्पगङ्गाममीशं तुष्टुवांसु अमृतत्वं भजन्ते पूर्णाहुतिमुत्तमां युहुति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः नस्यामेव प्रतिष्ठते दाण्डानि दायुधानि दवाहनानि सुशक्तिपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वरी भुवनेश्वरी परा भट्टारिकायै नमो नमः गन्धपुष्पाण्डककुङ्कुमफलदाम्बूलदहितामाज्यावतिकां महापूर्णाहुतिमर्पयामि नमः स्वाहा भूरग्नये च पृथिव्यै च महते च स्वाहा भुवो वायवे च अन्तरिक्षाय च महते च स्वाहा सुवरादित्याय च दिवे च महते च स्वाहा भूर्भुव सुवश्चन्द्रमते च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते च स्वाहा इतः पूर्वं प्राणमुद्दिते धर्माधिकारतः जाग्रत्स्वप्नदुडुप्यवद्दात्मनदा वाचा कर्मणा अत्ताभ्यां बद्भ्यामुदरेण हिष्णाय स्मृतमे दुःखं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा आज्यपात्रमुत्तरतो निधाय प्रायश्चित्तं प्राणायामम् इदानीमग्निस्थमावाहितं सकलदेवता चैतन्यं कुम्भेन योजयामि तीर्थस्य देवतारूपे शिवेन रः सुन्दरी प्रविशत्वं महाभागैः सर्वैरावरणैः सह ॐ नमः ॐ डां नमः ॐ यै नमः ॐ ऐं नमः ॐ चैं नमः ॐ ऐं ह्रीं क्लीं नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नमः ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै च नमो नमः
समर्प्य ओम शक्ति शिवशक्ति अङ्गिङ्गणाधिपति எங்கும் நிறைந்தவளே அன்னையே ஆதிபராசக்தி லலிதாம்பிகே நினது திருவடி போற்றி திருவளர் அன்னையே போற்றி எங்கள் இதய சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பவனே போற்றி உலகெல்லாம் நிறைந்த தாயே எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கு உணவு ஆவாய் அருளும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் என்னை உனதாக்கி அருள் புரிவாயம்மா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் சாந்தி சாந்தி ராஜ்ஞி விராஜ்ஞி स्वराज्ञी श्रद्धा मेधा निश प्रज्ञा